ஓம் சித்தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ உங்களுடைய தெரிஞ்சவங்களோ, நண்பர்களோ, சொந்தக்காரர்களோ, இல்ல மாமியார், மருமகள் நீங்க உங்க மனைவிக்கும், உங்க அம்மாவுக்கும் செட் ஆகல. இல்ல உங்க கணவனுக்கும், உங்க அண்ணனுக்கோ, இல்ல உங்க அப்பாக்கோ செட் ஆகல. ஏதோ ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டே இருக்குன்னா, ஒரு அழகான மேஜிக் வேர்ட் ஒண்ணு இருக்கு. இந்த மேஜிக் வேர்ட் பழங்காலத்துல மிடிவல் பீரியட் சொல்றாங்கல்ல. 18த் செஞ்சுரி, 19த் செஞ்சுரி, 17த் செஞ்சுரி அப்படி. அந்த மாதிரி பீரியட்ஸ்ல நெறைய இத பத்தி இந்த மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த மேஜிக் வேர்ட் இப்ப நான் சொல்லக்கூடிய மேஜிக் வேர்டு 2 நபர்கள் ஏதாவது ஒரு சண்டை இருந்ததுன்னா, அப்போ அவங்கள நெனச்சுக்கிட்டு நீங்க இந்த வேர்ட்ஸ் சொல்லணும். அப்போ அவங்க 2 பேர் நடுவுல சமரசமாகி ஒண்ணா சேர்ந்துருவாங்க. இல்ல அவங்களுக்கு இடையே இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா? ஒரு ஒரு தப்பா புரிஞ்சுக்கிற தன்மை. அதெல்லாம் கூட சரியாகி அவங்களுக்குள்ள இருக்க சண்டையெல்லாம் சரியாகும். அப்படின்னு பழங்காலத்துல இத நம்பினாங்க. இத பயனும் படுத்திட்டு வந்தாங்க. நாளடைவில அது குறைஞ்சுட்டே வந்துருச்சு. ஆ இப்ப திரும்ப இப்ப நம்ம இப்ப இப்ப எல்லாம் பழைய காலத்து விஷயம் தானே நம்ம எடுக்க பார்க்குறோம். அப்ப அப்படி பார்க்கும்போது, இந்த மேஜிக் வேர்ட்ஸ் நெறைய இப்ப பயன்பாட்டுல இப்ப வந்துட்டே இருக்கு. அந்த மேஜிக் வேர்ட்ஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது நோட் புக்ல குறிச்சு வச்சுக்கோங்க. இத டெய்லி சாண்ட் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் இப்போ இதெல்லாம் எப்படி வேலை செய்யும்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு ரேக்கி பிராக்டிஷனர் இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டில ஒரு ஆன்மீகத்திலேயோ, இல்ல ஒரு யோகத்தன்மையிலயோ, இந்த யோக பயிற்சியிலயோ, இல்ல பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரி ஆல்ரெடியே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கும்போது, இது அப்படி வேலை செய்யும். ரொம்ப சீக்கிரமா வேலை செய்யக்கூடிய மேஜிக் வேர்டு தான். அந்த மேஜிக் வேர்டு என்னன்னு பார்க்கலாம். இப்போ கண்ண மூடிக்கிட்டு அந்த 2 நபர்களையும் நீங்க நெனச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கும் இன்னொருவருக்கும் சண்டை இருக்கு அப்படின்னா, கண்ண மூடிட்டு அவங்களையும் நெனச்சுக்கலாம். சரியா? அப்போ கண்ண மூடிட்டு நீங்க நெனச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய மேஜிக் வேர்ட் என்னன்னா, முதல்ல கண்ண மூடிட்டு கற்பனை பண்ணிக்கணும். அந்த 2 நபர்கள் இருக்கிற மாதிரியோ, இல்ல நீங்களும் யார்கிட்ட உங்களுக்கு சண்டை இருக்கோ, அந்த சண்டை தீர்ற மாரி நெனச்சுக்கிட்டு, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை, "சேமே சேலம், சேமே சேலம், சேமே சேலம்" 3 முறை சொன்னால் போதும். சொல்லிட்டு, நீங்க கண்ண மூடி இப்போ உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் சொல்றேன்னா, "என்னுடன் அமைதி இருக்கட்டும், அவருடன் அமைதி இருக்கட்டும்" சொல்லிக்கணும். இல்ல அவங்க 2 பேருக்கு நீங்க பண்றீங்க அப்டின்னா, அவர்கள் இருவரிடையே அமைதி நிலவட்டும். என்னுடனும் அமைதி ஏன்னா நமக்கும் அமைதி வேணும் இல்லையா? அவங்கள சேர்த்து வச்சுட்டு அவங்க கர்மா வாங்கி நம்ம சண்டை போட்டுக்க கூடாது. அதனால என்னுடனும் அமைதி நிலவட்டும். அவங்க 2 பேரும் நெனச்சு அவர்களிடமும் அமைதி நிலவட்டும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நீங்க அத அப்படியே எல்லாத்தையும் யூனிவர்ஸ்ட்ட ஒப்படைச்சுட்டு விட்டுடணும். கண்டிப்பா 2 பேருக்குள்ள இருக்கும் சண்டையோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ சரியாயி பழையபடிக்கு அவங்க ஆயிடுவாங்க. அது இல்லன்னா, உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கும்போது, அவங்கள நெனச்சு நீங்க கூறும்போது, உங்களிடம் இருக்கும் அந்த ஸ் அ ஸ் ம் தப்பான அபிப்பிராயமோ, இல்ல சண்டையோ சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்க.